நம்ம கார்ட்டூன் சேனல் வழங்கும் நான் காணும் கனா நீயா. நம்ம கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இப்படி அசிக்கப்படுத்துற நீ வேணா நடந்த எல்லாத்தையும் மறக்கலாம். இதுக்கெல்லாம் காரணம் இவங்க குடும்பம் தானே. இவங்க குடும்பத்தை என்னைக்கு நான் மறக்கவே மாட்டேன், மன்னிக்கவும் மாட்டேன். தம்பி, காஃபி போதுமா? வேற எதாவது வேணுமா? கொடுப்பா. எங்க போனா இவன்னு தெரியலையே. ஏடே சின்ன பொண்ணு, எங்கடி இருக்க? வாடிங்க. என்ன அத்தை கிழவி காடிட்டே கத்திக்கிட்டு இருக்க? சனி ஞாயிறு அதுமா நிம்மதியா இருக்க விட மாட்டியே. நிம்மதியா இருப்ப. இப்ப என்னதான் உனக்கு பிரச்சனை? ஏடி, சனி ஞாயிறு லீவு கிடைக்குதுன்னா கூட மாமியாருக்கு ஒத்தாசையா இருக்கணும். நீ அதெல்லாம் எங்கேயாவது நினைச்சு பாக்கலையா? முழு வேலையும் நானே எப்படி செஞ்சுக்கிட்டு இருப்ப இவ்வளவு வயசான காலத்துல? நான் இருக்க மாட்டேன் செய்வேன். நான் இல்லைன்னா என்ன பண்ணுவேன் நீனு? இல்லைன்னா என்ன, படத்துக்கு மாலையை போட்டு வீட்டுக்கு ஒரு ஆளை வேலைக்கு தான் வைப்போம். இல்லைன்னா கவனமா பட போறேன். என்னடி சொன்ன? ஏன் அத்தக்கிழவி, நீ எதுவும் நினைச்சுக்காத, நான் சும்மா தான் சொன்னேன். சரி, அங்க பாத்திரம் கொஞ்சம் வச்சிருக்கேன், அதை போய் கொஞ்சம் விளக்கி வை. பாத்திரத்தை விளக்கி வைக்கணுமா? ஏன் நீயே வைக்க வேண்டித்தானே? ஒரு மனுஷி எம்மா தாண்டி வேலை செய்வா? கொஞ்சமாவது மணிக்காம மனம் இருக்காடி உனக்கு? வேலையை பிரிச்சு செய்வோன்ட்டு போடி, போய் பாத்திரத்தை விளக்கி வைப்போ. என்னமோ சொல்ற, சரி போறேன். ஈஸியான வேலையை என்னைய செய்ய சொல்லுது பைத்தியம். இவ்வளோ பாத்திரத்தை விளக்கி வைக்கணுமா? ஐயையோ, சரி வீடு வச்சு விட்ருவோம். வச்சுட்டு அதை கூப்பிட வேண்டித்தான். வேற நமக்கு வேலை அதிகமாகிட்டே போயிட்டு இருக்கு. சரிப்பா, வயசான காலத்தில் அது என்ன பண்ணட்டும், விலைக்கு வைப்போம். எப்பா, இப்படி விலைக்கு வச்சதுக்கே உடம்பு பூரா வலிக்குதே. ஏன் அத்தை கிழவி, என்ன பட்டி வேலையை சொன்னா வந்து நிக்கிற? ஒழுங்கா வேலையை முடிச்சா இல்லையா? ஏன் அத்தை கிழவி, போய் பாரு, எல்லாத்தையும் கரெக்டா விலைக்கு வச்சிருக்கேன். என்னட்டி சொல்ற? அவ்வளோத்தையும் விலைக்கு வச்சிட்டியா? ஆமா அத்தை கிழவி, இது ஒரு வேலைன்னு சும்மா பேசிக்கிட்டு இருக்க. என்கிட்ட நீ சொன்னா நானே செஞ்சிருவோம் போலியே. டேடிங்கும் இந்த வேலை ஈச்சி வேலை தானே. அடிப்பாடியே, இவன் என்னத்த அப்படி விலைக்கு வச்சிருக்கான்னு போய் பார்க்குமே. சோப்பு தண்ணியா எதுவும் கைவாம வச்சிருப்பாடா என்னன்னு தெரியல, போய் பார்ப்போம். ஏன் அத்தை கிழவி, என்ன தனியா முனவிக்கிட்டு இருக்க? மாரண்டி வா, போய் பார்ப்போம் என்ன தண்ணி பண்ணி வச்சிருக்கானு. வா, இந்த ஆள் என் மேல உனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை வர மாட்டேங்குது. என்ன மாமியாரப்போ, என்னத்த பண்ணி வச்சிருக்காளோ தெரியலையா, போய் பார்ப்போம். இங்க பாரு அத்தை கிழவி, நீ சொன்ன மாரி கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் விளக்கி வச்சிருக்கேன், சரியா? சரிடி, அது என்னடிப்பா நம்ம வீட்டு வேலை தானே செய்யலாம். இனிமே என்னை வேலைக்குலாம் கூப்பிடக்கூடாது பார்த்துக்கோ. இந்த மாதிரி சின்ன வேலைன்னா நான் பண்றேன், சரியா? என்ன இவ பாத்திரம் வளர்க்குறதே சின்ன வேலைங்கிற, என்னத்த பண்ணி வச்சிருக்கானு தெரியலையே. வா, போய் பார்ப்போம். இருந்தாலும் என் மேல உனக்கு சந்தேகம் போல பாரு வந்து நீயே பார்த்தா தான் நீயே நம்புவ. பாட்டேன் இவ்வளவு தம்பியை தைரியமா போறா. ஏன் அத்தை கிழவி, பாத்தியா எப்படி பாத்திரத்தை விளக்கி வச்சிருக்கேன்னு? அடியே, உன்னைய பாத்திரத்தை விளக்கி வைக்க சொன்னா இப்படி ஒவ்வொரு பாத்திரத்தையும் விளக்கி வச்சிருக்கேடி. ஏன் அத்தை கிழவி, நீ சொன்ன மாதிரி விளக்கி தானே வச்சிருக்கேன். முன்ன பின்ன பாத்திரமே விளக்கணும் தெரியாடி? இல்லையா அத்தை கிழவி, நீ இப்ப சொன்ன பிறகுதான் பாத்திரத்தெல்லாம் விளக்கி வைக்கணும்னு எனக்கு தோணுது. அடி, பாத்திரம்லாம் அழுக்கா இருக்கு, அவசத்தை விலைக்கு போடுவி அப்படின்னு சொன்னா இப்படி பாத்திரத்தை தனித்தனியா விலைக்கு வச்சிருக்க. உனக்கு எம்மா ரூட் இருக்கா? ஐயோ அத்தை கிழவி, உனக்கு என்ன பைத்தியம் கிட்ட பிடிச்சிருச்சா? நீ சொன்னதுனால தானே எல்லாத்தையும் விலைக்கு வச்சிருக்கேன். அப்புறம் என்ன அப்ப ஆயிடுச்சு? என்னடி முழுசா என்ன டென்ஷன் பண்ணலான்னு பிளான் பண்ணிருக்கியா? கொஞ்சம் புரியுற மாதிரி தான் சொன்னேன். பாத்திரத்தை சோப்பு போட்டு விளக்க சொன்னேன்டி, அதுக்குன்னு இப்படி ஒவ்வொரு பாத்திரத்தையும் விலைக்கு வைக்க சொல்லடி. ஐயோ, இந்த அத்தை கிழவி எது சொன்னாலும் ஒழுங்கா எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லாம இப்ப நம்மளே வேற வந்து வீணா மம்பளை மாட்டிக்கிட்டோமோ. இதுக்குதான் அந்த அத்தை கிழவி என்ன இவ சீக்கிரமா முடிச்சிட்டாலும் சந்தேகத்தோட பார்க்க வந்துச்சோ. கடவுளே, நம்ம எது நல்லதுன்னு நினைச்சு செய்யறோமோ அது கடைசியில நமக்கே ஆப்பா வைக்குதே. முதல்ல இங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சு கிளம்பணும். ஐயோ, என்ன இது இப்படி முறைக்குது இந்த அத்தை கிழவி? அத்தை கிழவி என்ன மன்னிச்சிரு. எஸ்கேப். நில்லடி, எங்கடி ஓடுற? ஓடிட்டா பாரு. வயசு என்ன ஆகுது, ஒரு புள்ளைய பெத்துப்பட்டா
இன்னும் பாத்திரத்தை விளக்க சொன்னா இப்படி விளக்கி வச்சுட்டு போறா. இதெல்லாம் எந்த ஊர்ல நடக்கும்? எல்லாம் என் தலைவிதி. வயசான காலத்திலையும் இப்படி கிடக்கணும்ட்டு பாத்திரத்தையும் இப்படி விளக்கி விளக்கி வச்சிருக்கா. இத குனிஞ்சி எடுத்து ஒண்ணு சேர்த்து விளக்குறதுக்கே போதும் ஆயிடும் போலயே. இனிமேட்டுக்கு இவள்கிட்ட ஒரு வேலையும் சொல்லக்கூடாது. சொல்றதுக்கு நம்மளே செஞ்சுட்டு போலாம் போ. உலகிலே என்ன யாரல்லுவா ஐயோ ஐயோ குடிகார பையன எத்த வயிறு பத்திட்டு எறியுதா. ஏண்டா இப்படி குடிச்சு அழுகிற? இந்த பொண்ணு போய் கல்யாணம் பேசி முடிக்கலான்னு பார்த்தா இவன் குடிக்கிற விஷயம் என்னைக்கு தெரிஞ்சு ஊர் புறா நார போகுதுன்னு தெரியலையே. ஏன்னா ஏந்துடுறா. யாரது? ஏமா நீயா? நான் தாண்டா. என்னடா இது வேலை? அம்மா இது வேலை இல்லைம்மா, நானு டயர்டா இருந்துச்சுன்னு ஜூஸ் சாப்பிட்டு படுத்திருக்கேன். இதுல என்ன இருக்கு உனக்கு? நல்ல ஜூஸ் சாப்பிட்டுருக்கேன். ஆமா நல்ல ஜூஸ்னு உனக்கு தெரியுது, உனக்கு வேணுமா? ஆமாடா, உனையே பெத்ததுக்கு எதனா மருந்து வாங்கிட்டு வந்து கொடு, குடிச்சுட்டு சாவறேன். ஜூஸ் வேணுமா? ஜூஸ்? ஐயம்மா அடிக்காதம்மா, வலிக்குதுமா. ஏம்மா இந்த குடியாரன்ட்ட பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை. பாட தெரியட்டும் அப்புறம் இருக்கு உனக்கு. அம்மா பாட்டு பாடுறேன், கேட்டு போறியா? பாட்டு ஒண்ணுதான் குறைச்சேன், உனக்கு இருக்கா? தெரியட்டும். ஐயோ அது என்னன்னா, ஏதோ மாப்பிள்ளை மாரி ஒரு பையனை கூட்டு வந்து வீட்டுல அந்த பொண்ணுக்கு காப்பி எல்லாம் கொடுக்க சொல்றாங்க. பொண்ணுக்குன்னு பேசி கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்களோன்னு எனக்கு தலைவலியா இருக்கு. இவன் என்னன்னா இந்த பொண்ணு தான் வேணும்னு சொல்லிவிட்டு நல்லவங்க மாரி நடிச்சு அந்த பொண்ணை கட்டிக்கலாம்னு சொல்லிவிட்டு இப்படி குடிச்சிட்டு தெரியறான். இவன் என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியலையே. விடியட்டும், இவன் ஏந்திர சப்பனுக்கு ஓதுவான். அப்பயாவது மண்டைக்கு உரைக்கிட்டான்னு பார்ப்போம். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், என் பையன் ஆசைப்பட்ட மாரி அந்த ஆலமேலு மாவளுக்கு என் பையன் தான் மாப்பிள்ளை. அது என்னைக்கு யாராலையும் மாற்ற முடியாது. வண்டி வேற இப்படியே நிற்கிது. எடுத்துகிட்டு வந்ததுலேருந்து அதை சரி பண்ணிவிட்டு தொழிலை தொடங்கலான்னு பார்த்தா என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. வண்டியை இந்த சனி ஞாயிறுக்குள்ளே சரி பண்ணிடணும். அப்படின்னா தான் சீக்கிரம் தொழிலை தொடங்கி கையில் காசை பார்த்து குடும்பத்தை ஓட்ட முடியும். என்ன பண்ணலாம்? ஐடியா, நம்ம மயிலுக்கு ஃபோனை போட்டு வர சொல்லுவோம். ஏட்டி மயில, ஏட்டி வண்டி என்னடி பண்ணுறது? அதான் ஒன்றும் கேட்க மாட்டேன்றி. வண்டி இருக்கான்னு கேட்குறியா? வண்டி இங்கே வெளியே தான் நின்றுட்டுருக்கோம். சரி இரு பார்க்குறேன். என்னடி இது புது அதிசயமாக இருக்குது. வண்டி இங்கே நின்றுட்டு எங்கடி போயிட போது வண்டியை பார்க்க சொல்கிறா பாரு. இரு பார்க்குறேன், பார்த்துட்டு சொல்கிறேன். அப்புறம் தம்பி என்ன பண்ணுறாரு? உன் மாமி என்ன சொல்லுது? ஐயோ வண்டியை காணுமே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம கார்ட்டூன் சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அடுத்த எபிசோட சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.